வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே இயேசுவே. உண்மையுள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே இயேசுவே. மாறாதவரே, மறவாதவரே, மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே, உம் வார்த்தைகள் மாறாததே. இரண்டாவதாக பார்க்கும்போது 1:13 வாசியுங்கள். கொலோசையர் 1:13. தமது அன்பின் குமாரன், he preached that he is the son of God. Jesus is the son of God. இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய அவருக்குள்ளே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்திருக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். யோவான் சுவிசேஷம் 3:36-3:18 தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இராதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று யோவான் குறிப்பிடுகிறார். 36 கூட வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். God has had only one son. He is Jesus. தன்னுடைய குமாரனை உலகத்தில் மக்களை மீட்பதற்காக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். உலகம் கெட்டுப்போகக்கூடாது, ஜனங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அனுப்பினார். அவரை என்றால் தகப்பனுடைய அதிகாரம் குமாரனுக்கு உண்டு. தகப்பன் தான் செய்ய வேண்டியதை குமாரன் மூலமாய் செய்கிறார். தன்னுடைய பிதாவின் குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே பிரைஸ் காட். எபிரேயருக்கு நிருபம் 1:2 வாசிங்க. 1:2. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக ஏற்படுத்தி இருக்கிறார். God has appointed him a highest of all things. எல்லாவற்றுக்கும் படைப்புக்கு அவர்தான் உரிமையாளர். படைப்பதற்கு அவரைத்தான், மக்களை ரட்சிப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியாக. அவருக்கு இங்கு வசனத்தில் வாசிக்கிறோம், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டே உலகங்களை என்ன செய்தார் உண்டாக்கினார். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. இயேசு மரியாளின் குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரன் அல்ல. அவர் யாரு? தேவனுடைய குமாரன். இயேசுவை குறித்து பிதா சொன்ன சாட்சி என்ன? இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பிதா சொன்ன சாட்சி அதுவாயிருக்கிறது. பிரைஸ் காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குமாரன் மூலமாக மக்களுக்கு மீட்பை உண்டாக்க தேவன் அனுப்பினார். அவருடைய குமாரனாகி அவருக்குள்ளே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு. இயேசுவை எப்படி பிரசங்கிக்கிறார்? உங்களை ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவராக நிறுத்தும்படி அவரையே பிரசங்கித்தென்று சொன்னார். அவரை எப்படியெல்லாம் இந்த சபையின் மக்களுக்கு காட்டுகிறார்? He is the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் உங்களுக்கு கர்த்தர், அவர்தான் உங்களுக்கு எஜமானர். இரண்டாவது சொல்லுகிறார், He is the Son of God. அவரை விசுவாசித்து அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய தற்சுரூபம். இந்த இடத்திலே அவர்தான் தேவனுடைய தற்சுரூபம். He is the exact image of our God. தேவனுடைய அச்சு அடையாளம்.
தேவனுடைய சாயல். அதை எபிரேயர்ல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, கண்டதில்லை. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மனித சாயல், மனித சாயலில் வெளிப்பட்டார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசு இந்த உலகத்திலே பிறந்து 33 வருஷம் வாழ்ந்தார். ஒரு மனித சாயல், அது அடிமையின் ரூபம். இட் வாஸ் நாட் காட்ஸ் ஜீசஸ் ஒரிஜினல் பிக்சர். இயேசு மறுரூப மலையிலே தன்னுடைய சாயலை காண்பித்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் ஒருவராலும் வெளுக்கக்கூடாத வண்ணா அவ்வளவு வெண்மையாயிருந்தது. தேவனுடைய சாயலை அங்கே கண்டோம் என்று சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய சாயலை நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம். கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தேவனுடைய சாயலாக இருக்கிறார். தேவனுடைய அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அதரிசனமான சொன்னா அன்சீன் காட், இன்விசிபிள் காட் என்று சொல்லும்போது அவர் காணக்கூடாத ஒரு ஆவி அல்ல, அவருக்கு ஒரு உருவம் உண்டு. தேவனை பார்த்தார்கள், தொட்டார்கள், பார்த்தார்கள், தேவன் உறவாடினார். ஆனால் ஸ்தோத்திரம், பவுல் சொல்லுகிறார், ஒரு நாள்ல நாம் அவரை நேருக்கு நேராய் என்ன செய்வோம், அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். இன்விசிபிள் மீன், இப்போ ஒரு 30 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பட்டணத்தையும் நம்ம கண்ணால 30 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும், பெருசா பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம கண்ணால என்ன செய்ய முடியாது, மங்களா கூட தெரியும். ஆகையினால 30 மைலுக்கு அப்பால் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, அங்க ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லக்கூடாது. அங்கேயும் இருக்கிறது, பட் நம்ம கண்ணுக்கு இது மறைஞ்சிருக்கு. இங்கே அதரிசமான தேவனுடைய தற்சுரூபம் என்று கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்ட இயேசுவை பார்க்கிறார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டு 3 வருஷம் பழகின, சந்தித்த, உறவாடின இயேசுவை காட்டிலும் அவர் தரிசனத்தில் கண்ட இயேசு டோட்டலி எப்படிப்பட்டவர், வித்தியாசமானவர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது, அவருடைய கால்கள் வெண்கலம் போல் தெரிகிறது, அவருடைய சிரசு அப்படி அந்த அதே இயேசுவைத்தான் பார்க்கிறார். மகிமையடைந்த இயேசு. பிரைஸ் காட். கிறிஸ்து தேவ சாயலாக இருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.